வாங்க இப்போ நம்ம பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிறது போலவே கோதுமை மாவுலேயே பண்ணுறோம். கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துகிட்டு பெரிய பெரிய பீஸாக போட்டு இது மாதிரி நல்லா எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிட்டு இது மாதிரி கட்டர் ஸ்பூன் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அப்படியே ரோல் பண்ணி எடுத்துப்போம். கட் பண்ணிவிட்டு இது போல் அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம ஊற வச்சு தேய்ச்சி நம்ம மைதா மாவில் பண்ணுற மாதிரி இல்லை. இது மைதா மாவுலையும் இதே மாதிரி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வரும், நல்லாவும் இருக்கும். பட் நான் மைதா அவ்வளோ நல்லது இல்லைன்றனால கோதுமை மாவுலேயே செய்யலான்ட்டு செய்கிறேன். இப்போ பாருங்கள், இதை நல்லா கையாலே கொஞ்சம் அகலப்படுத்திட்டு கொஞ்சம் கனமாக இருக்கணும். பரோட்டான்றதுனால லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆயில் போட்டு தடியாக இருக்கிறதுனால மூடி வைப்போம். 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோன்னா பாருங்கள், அந்த லேயர்ஸ் இப்போவே அப்படியே எப்படி தெரியுதுன்ட்டு செம்மையாக வரும், நல்லாயிருக்கும். நம்ம மைதா மாவு பரோட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இது பாருங்கள், லேயர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா ஒரு 2 தடவை போட்டு அடிக்கணும். எவ்வளோ லேயராக வருது பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும்.